வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல பெரிலூர் பிரீமியர் லீக் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் பார்க்கலனா லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா இந்த சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். இந்த ஊர்ல சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட பேர் அம்பரீஷ் அப்படின்றது. அம்பரீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக அவங்களோட கடைக்கு வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த பொண்ணோட அண்ணன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. இவரோட பேரு பாபு அப்படின்றது. இப்ப அம்பரீஷ் பேசிட்டு இருக்கிறத பார்த்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டாரு. என் தங்கச்சிக்கு நான் ஃபாரின் மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்டைரக்டா இதுக்கப்புறம் என் தங்கச்சி வழியில வராது அப்படின்ற மாதிரி அம்பரீஷையும் மிரட்டி விட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் தம்பியும் சேர்ந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குதா, எனக்கு மட்டும் தான் நடக்கலையா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப கொஞ்சம் கவலையா பால்கனில வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஊர்ல ஏத்திஸ்ட் குரூப் மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு மேல ஆசைன்னு நினைக்கிறேன். நீ அந்த குரூப்ல சேர்ந்துட்டனா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தம்பி ஐடியா கொடுக்குறாரு. எல்லாத்தையும் பண்ணியாச்சு, இதையும் பண்ணி பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஷாம்லா வீட்டுல தேங்காய் பறிக்கிறதுக்காக மாசம் மாசம் ஒரு நபர் வருவாரு. இப்பயும் அந்த நபர் வந்துடுறாரு. பறிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல் மரத்துல ஏறுறாரு. பார்த்தா அந்த இடத்துல காயே இல்லன்றது இவருக்கு தெரிய வருது. உடனே இந்த வீட்டோட ஓனர் கிட்ட சொல்லிடுறாரு, அது எப்படி காய் இல்லாம போகும் அப்படின்ற மாதிரி அந்த ஓனரும் குடும்பமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஓனர் பையன் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இந்த வாட்டி காய்ச்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி எல்லா வாட்டியும் காய்க்கும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் தான் திருடி வித்திருப்பான். அதை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த பையன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். ஒருவேளை யாராவது சூனியம் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சூனியம் வச்சாங்கன்னா அதை சரி பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஏத்திஸ்ட் குரூப்பை நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்க பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காக தான் ஹீரோவும் தம்பியும் வந்திருக்காங்க. புதுசா இவங்க சேர வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பூங்கொத்தெல்லாம் உங்களுக்கு தந்துடுறாங்க. இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது ஷாம்லா அப்பா வந்துடுறாரு. சூனியம் வச்சிருக்கிறதா சொல்றாங்க, வாங்கன்ற மாதிரி இவங்களை கூப்பிடுறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மரத்துக்கிட்ட யாரோ முட்டையெல்லாம் வச்சிருக்காங்க. நான் சொன்னலப்பா, கண்டிப்பா யாரோ சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பையன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா மத்தவங்க எல்லாம் இதை நம்ப மாட்டாங்க. நீங்க நம்பல, இதை எடுத்து தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அதுக்கும் இந்த ஏத்திஸ்ட் குரூப் பயப்படுறாங்க. இப்ப மாமா இருக்காரு பாத்தீங்களா, ஈரின் கூட ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. நீ இங்கே இருமா, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் தனியா அந்த இடத்துக்கு வராரு. மாமாவை பார்த்து பேசுறதுக்காக குட்டி அப்படின்ற ஒரு நபர் தான் வந்திருக்காரு. ஈர ஒரு கடை வச்சிருக்காருல, அந்த மாதிரி நானும் ஒரு கடை ஆரம்பிக்க போறேன், நீங்க தான் லைசன்ஸ்க்கான ஏற்பாடு பண்ணும் அப்படின்ற மாதிரி காசெல்லாம் தந்துடுறாரு. அதே மாதிரி ஸ்ரீகுட்டன் அந்த கடை வச்சிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லாஸ் வர வாய்ப்பு இருக்கு. அவன் கடையை தூக்குறதுக்கான வேலையும் நீங்க தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் செலவாகும் அப்படின்ற மாதிரி மாமா சொல்றாரு. நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த குட்டியும் காசெல்லாம் தந்துடுறாரு. இந்த சூனியம் கீனியம் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஏத்திஸ்ட் குரூப் சொல்றாங்க. அதே சமயம் அந்த முட்டியை எடுக்கிறதுக்கு பயப்படவும் செய்றாங்க. இப்ப தம்பி இருக்கான்ல, நீ போய் எடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒருவேளை உண்மையிலேயே சூனியம் வச்சிருந்தாங்கன்னா எனக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு தம்பி என்ன சொல்றானா, கண்டிப்பா ஷாம்லாவோட அண்ணன் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான். அன்னைக்கு இவன் பைக்ல வந்துட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம்ல, சூனியம்லாம் யாரும் வைக்கல, நீ தைரியமா பண்ணு அப்படின்ற மாதிரி தம்பி சொல்றாரு. இதனால ஹீரோவும் வேகமா அந்த முட்டை இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களை கவனிச்சுக்கிட்டே அந்த முட்டையெல்லாம் எடுக்கிறாரு. இவர் முட்டை எடுத்ததுனால அவங்க கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த முட்டையை உடைச்சு அந்த முட்டையெல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ அது பாம்பு முட்டை அப்படின்ற மாதிரி எல்லாருமே இங்க இருந்து பயந்து ஓடுறாங்க. எது பாம்பு முட்டையா அப்படின்ற மாதிரி இவர் திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல அந்த முட்டை கிட்ட பாம்பு தான் வந்துட்டு இருக்கு. ஐயோ பாம்பு முட்டையா குடிச்சோம் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல துப்பலாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஒரு டெய்லரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஓசியா டீயை வாங்கி குடிப்பாரு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் கூட சேர்ந்த மாதிரி தான் டீயை குடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவோட கடைக்கு நிறைய ஆட்கள்லாம் வராங்க. இத பாக்குற இந்த அசிஸ்டன்ட் பையனும் சந்தோஷப்படுறான். உங்க முகத்தை பார்த்ததுனால தான் இவ்வளவு கஸ்டமர் வராங்க போல, இந்த டீக்கான காசை நானே தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வேகமா போறான். அப்பதான் நோட்டீஸ் ஒட்ட வந்திருக்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் கடையை நத்தக்கூடாதுன்ற மாதிரி தான் ஒட்டுறாங்க. அட பாவி, உன் மூஞ்ச போய் பார்த்தேன் பாரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் புலம்புறான். இப்பதான் ஹீரோக்கும் கடையோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. இதெல்லாம் ஈரினோட வேலை தானே, அவளை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஷாம்லாவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லா வீட்டுக்கும் ஒரு கோழி கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டத்துல கோழியை கொடுக்கறதுக்காக தான் ஈரின் வந்திருக்காங்க. இப்ப கொஞ்சம் பேருக்கு இவங்க கோழி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரினுக்கு போன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீதேவின்னு ஒருத்தங்க PhD படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இப்பதான் இவங்க பிரசிடென்ட் பதவியில இருக்கிறது தெரிய வருது. அந்த பதவியில இருந்துட்டு நீ எப்படி படிக்க முடியும், என்கிட்ட எதுக்காக மறைச்சு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. நான் இதை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் பேசுறாங்க. ஆனா அந்த லேடி கேட்காம காலை கட் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட யார் இந்த விஷயத்த சொன்னா தெரியல அப்படின்ற மாதிரி ஷாம்லா கிட்டே இவங்க புலம்புறாங்க. ஹீரோ தான் சொல்லியிருப்பான் அப்படின்றது ஷாம்லாக்கு தெரியுது. பையனுக்கு கல்யாணமே நடக்காததை நினைச்சு அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டாங்க. அதனால தான் அம்பரீஷை வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அம்பரீஷும் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா இவன் ஃப்ராடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஏன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டா தான் அம்பரீஷ் இருப்பாரு. ஆனா அம்மா இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க.
இப்ப இவரும் வாய்க்கு வரதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அமரீஷ் பேசிட்டு இருக்கும் போதுதான் அமரீஷோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. என் அண்ணன் எனக்காக வேற ஒரு பையனை பார்த்துட்டான், சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவான் போல, நீ அதுக்குள்ள ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. இதனால இவரும் பதட்டமா மாறிடுறாரு. நான் இன்னொரு நாள் வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக ஷாம்லா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீ தானே ஸ்ரீதேவி கிட்ட வத்தி வச்ச அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா நான் தான் வத்தி வச்சேன், என் கடையை க்ளோஸ் பண்றதுக்கு ஈரின் பிளான் பண்ணல, அதனால தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன் கடையை க்ளோஸ் பண்றதுக்கு ஈரின் ஒன்னும் பிளான் பண்ணல, ஈரின் மாமா தான் காசு வாங்கிட்டு இந்த விஷயத்த பண்ணாரு. ஈரினுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்காக தான் இந்த பதவிக்கு வரணும்னே ஆசைப்பட்டா, ஆனா நீ தான் அவளை பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாங்க. இதை கேட்கிற இவரும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. திரும்பி அவ கூட எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் ஈரினை மீட் பண்ண போகும்போது உங்களை நினைச்சுதான் ஒரு கவிதையை ஒரு மேகசீன்ல எழுதுனு சொல்லியிருப்பாங்க. அந்த மேகசீன்ல எடுத்து அந்த கவிதையெல்லாம் வாசிக்கிறாரு. இவருக்கு ஈரினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப என்ன பண்றாருன்னா நேரா இவரோட கடைக்கிட்ட வந்துடுறாரு. அங்க ஈரினோட பேனர் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்து இவர் சந்தோஷப்பட்டு இருக்காரு. பாபுன்னு ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து வந்தாரு பாத்தீங்களா, அவருக்கும் ஹீரோக்கும் பழக்கம் இருக்கும். ஏன்னா ஃபாரின்லயே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அந்த பாபு இங்க ஒரு பஸ்ஸை வாங்கி விடலான்னு முடிவு பண்ணிருக்காரு. அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பையன் தான் ஸ்டிக்கரை ஒட்டுறான். திரு வாகனம் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்ட சொல்லியிருப்பாரு. அவன் திரு கோமணம் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டிடுறான். இதை கவனிக்காமயே இவர் பஸ் ஏற்றி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப டீ கடையில இருக்கவங்களா இதை கவனிக்கிறாங்க. என்ன திரு கோவணம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் ஒட்டி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் தப்பா ஒட்டி இருக்கிறதுனால ஹீரோவும் அவரை பிடிச்சி திட்டுறாரு. இப்ப ஷாம்லா இருக்காங்க பாத்தீங்களா, ஈரின் கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஈரின் எதையுமே படிச்சு பார்க்க மாட்டாங்க, இவங்க பாட்டுக்கு கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. படிச்சு பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஷாம்லா கேக்குறாங்க. ஒருவேளை தப்பா இருந்தாலும் சரி, நான் கையெழுத்து போட்டா இதனால என்னோட வேலை போகும்ல, அதனால தான் இப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஈரின் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. என் கடையோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்காங்க, நீங்க நினைச்சா திரும்பி என்னோட கடை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா ஈரின் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. அவளுக்கு என்ன பிடிக்கும் தானே சொன்ன, எதுக்காக இப்படி கோவப்படுறா அப்படின்னு கேக்குறாரு. முன்னாடி பிடிக்கும் தான் சொன்ன, இப்ப கிடையாது, நீ தான் திரும்பி பேசி எப்படியாவது அவளை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈரினும் மாமாவும் சேர்ந்த மாதிரி இந்த ஊர்ல புதுசா ஒரு பஸ் ஸ்டாப் ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. இதை ரெடி பண்றதுக்கு 25 லட்சம் ரூபாய் ஆச்சு அப்படின்ற மாதிரி அதுல போட்டிருக்கு. இதெல்லாம் கவனிக்கிற சோமன் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப வேகமா அவருக்கு பக்கத்துல வந்துடுறாரு. என்ன ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. இப்ப ரெண்டு கேங்குக்குள்ளயும் பிரச்சனை ஏற்படுது. இவங்களுக்கு மேல ஒரு லேடி இருக்காங்கல்ல, ரெண்டு கேங்கையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல ஊழல் நடந்திருக்கா இல்லையான்ற விசாரணை நடக்கணுமா வேணாமா நீங்க தான் முடிவு பண்ணும், ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓட்டு போட்டாலும் எப்படியும் நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மாமா யோசிக்கிறாரு. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு சார்பா ஓட்டு போட மாட்டாங்க, சோமனுக்கு சார்பா ஓட்டு போட்டுறாங்க. இத பாக்குற மாமா ஷாக் ஆயிடுறாரு. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, இது உண்மையா இல்லையான்றதை விசாரிச்சு சொல்லட்டும், அதுக்காக தான் நான் இப்படி ஓட்ட போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப சோமன் பயங்கரமா மாமாவை கிண்டல் பண்றாரு. மாமா ஈரனை கூப்பிடாமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதனால ஈரனை இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாபுவை நமக்கு காட்டுறாங்க. அவரோட பஸ்ல திருக்கோவணம் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்குல்ல, அதை வச்சு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பாபுவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப மாமாவும் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. ஏன்னா செக் பண்ணா இவர் மாட்டிப்பாரு. இது சம்பந்தமா ஒய்ஃப் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அரசாங்க காசு அடிக்கணும்னு நினைச்சா இப்படிதான் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. அதே மாதிரி ஈரனுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் மாமா கிட்ட சொல்றாங்க. அவ லைஃப பத்தியும் கொஞ்சம் கவலைப்படுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மாமாவும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோவோட தம்பிக்கு வருஷான ஒரு லவர் இருக்காங்கல்ல, அந்த லவரை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அந்த லவரோட தாத்தா இறந்து போயிருக்காரு. ஒவ்வொருத்தரா வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் தம்பியும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வர்ஷாவோட தாத்தா இல்ல, அதனால தம்பி ஓவரா அழுவுறாரு. போதுன்ற மாதிரி ஹீரோ தான் நிறுத்துறாரு. வர்ஷாவோட அப்பாவா குட்டி தான் இருப்பாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ்க்கு சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. பாலா இருக்கார்ல, எனக்கும் சரக்கு தாங்கன்னு கேக்குறாரு. ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் சரக்கு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி குட்டி மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவரை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பாலாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். குட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க. இந்தங்கடா சரக்கு அடிங்க அப்படின்ற மாதிரி இவரும் சரக்கு பாட்டெல்லாம் தந்துட்டு கிளம்புறாரு. பீதாம்பரமும் அஞ்சலி செலுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ ஆரம்பிக்கிற இந்த கடையை கூட பார்க்காம இறந்து போயிட்டாரு, சரி சீக்கிரமா தாத்தாவோட போஸ்டர் ரெடி பண்ற வேலையெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஹீரோவும் தள்ளி இருந்து கேட்டுருவாரு. இப்ப போஸ்டர் ரெடி பண்ணும், நீ என்ன பண்ணு, இங்கேயோ போட்டோ எடுத்து ரெடி பண்ற வேலையெல்லாம் பாரு. எல்லாருமே இவன் என்ன போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. எல்லாருமே கேட்க வரும்போது நீ போஸ்டரை காட்டி அசத்திரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூப்பர் ஐடியா அப்படின்ற மாதிரி தம்பியும் ஏத்துக்கிறான். இப்ப அவரை போட்டோ எடுத்து போஸ்டர் ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோவும் கடை விஷயமா பேசணும் அப்படின்னு பீதாம்பரம் கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. கடை விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உனக்கு ஹீரோனை பிடிக்குமான்னு கேக்குறாரு. ஹீரோவும் வெக்கப்பட்டுக்கிட்டே பிடிக்கும், ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை நான் நத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பீதாம்பரம் சொல்றாரு. இப்ப குட்டி ஃப்ரெண்ட்ஸே குட்டியை போட்டு அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. ஏண்டா ஃப்ரிட்ஜ்ல தானே கூலிங்க்கு வைப்பாங்க, நீ எதுக்காகடா அந்த பெட்டில
பெட்டில கூலிங் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. யாரா இப்பெல்லாம் சொன்னான்னு இவர் கேக்குறாரு. வேற யாரு, பாலா தான் சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரக்கு தர மாட்டேன்னு சொன்னார்ல, அதனால தான் பாலா இப்படி பண்ணிருக்காரு. இப்ப தம்பி இருக்கான் பாத்தீங்களா, டெட் பாடிக்கு எதிர உட்காந்து எடிட்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே குட்டி அடி வாங்கின டென்ஷன்ல தான் இந்த இடத்துக்கு வராரு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கவனிச்சிட்டு இருக்காரு. தம்பி போட்டோ ரெடி பண்ணி காட்டலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள சார்ஜ் இல்லாம போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. உடனே சார்ஜ் போடணும் அப்படின்ற மாதிரி இவரும் சார்ஜரை தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ ஒரு இடத்துல பிளக்க பிடிங்கி சார்ஜ போடுறாரு. பார்த்தா அது பாக்ஸோட பிளக்கா இருக்கும். இதனால குட்டி டென்ஷன் ஆயிடுறாரு. பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை வெட்டுறாரு. அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க வைக்கிறேன்னு இப்படி அடி வாங்க வஸ்டி அப்படின்ற மாதிரி தம்பியை ஹீரோவை பிடிச்சி திட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனா வீட்டுல உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு மாமா வந்துடுறாரு. உனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்குமாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு டைம் பிடிச்சது இப்ப இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் இப்பயும் நல்ல பையன் தான்மா, புரிஞ்சுக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி மாமா, நீங்க சொல்றதுனால ஏத்துக்கிறேன். ஆனா இந்த வாட்டி அவன் என்ன பாக்குறதுக்கு வரக்கூடாது, நான் தான் பாக்குறதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு சோமனை காட்டுறாங்க. சோமனும் சந்தோஷமா அந்த பகுதியில நின்னுட்டு இருக்காரு. ஆபீசர் வந்து செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவர் மாட்டிப்பாரு. திரும்பி பதவி எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்றாரு. இப்ப பாபுவும் டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் பாபுவோட எக்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. எக்ஸ் கிட்ட சீன் போடணும்னு நினைக்கிறாரு. இப்ப சொந்தமா நான் பஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க காதுல கேட்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களும் பதிலுக்கு கலாய்க்கணும்னு நினைக்கிறாங்க. திருக்கோவணம் பஸ் தானே வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிடுறாங்க. இவர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா இங்க இருக்கவங்க வேற சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால பாபு கோவமா இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. ஈரின் ஒரு கண்டிஷன் சொன்னாங்க பாத்தீங்களா, மாமாவும் அந்த கண்டிஷனை பத்தி ஈரோட வீட்டுல சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி, அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் முதல்ல அடம் பிடிக்கிறாங்க. இருந்தாலும் மாமா பேசி எப்படியோ சம்மதிக்க வச்சிடுறாரு. இந்த பாபு இவரோட பஸ்ஸை பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு போல. ஒரு இடத்துல வச்சு பஸ்ஸை நிறுத்திடுறாரு. பஸ்ஸை விட்டு எல்லாருமே இறங்குங்க அப்படின்ற மாதிரி இறக்கி விட்டு இவரு பஸ் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சோமன் ரொம்ப சீக்கிரமாவே வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்பதான் பீதாம்பரம் இந்த இடத்துக்கு வராரு. தலைவரே, எப்படி இதை சமாளிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் ஆபீசர் வண்டியும் வந்துட்டு இருக்கு. பீதாம்பரமும் லைட்டா பயப்படுறாரு. அந்த கேப்ல தான் பாபு இருக்காரு பாத்தீங்களா, பஸ்ஸை வேகமா எடுத்துட்டு வந்து இந்த பஸ் ஸ்டாப்லயே இடிச்சிடுறாரு. எல்லாருமே கிண்டல் பண்ணாங்கல்ல, அந்த கோவத்தினால தான் இவர் இப்படி பண்ணிருப்பாரு. வர ஆபீசர்ஸ் இதுக்கப்புறம் கணக்கு பண்ண முடியாதுல்ல, அதனால பீதாம்பரமும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. எப்படியோ ஆபத்துல இருந்து தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சோமன் வருத்தப்படுறாரு. மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வர மாதிரி ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, மாமா கூட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரவை காணோம். ஈரவை வர சொல்றோம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் வர வைக்கிறாங்க. ஈரவும் வெக்கப்பட்டுக்கிட்டே இந்த இடத்துக்கு வராரு. ஈரன் இருக்காங்கல்ல, ஈரவை முறைச்சு பாக்குறாங்க. எதுக்காக இப்படி முறைச்சு பாக்குறா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப சடனா ஈரனும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இங்க இருக்க எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே தனியா பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் அங்க இருக்க ஒரு போட்டோல ஸ்ரீதேவி மேடம் இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. ஸ்ரீதேவி எங்களோட ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி அம்மா தான் சொல்றாங்க. அவங்க கிட்ட நீ தான் சொன்னியா அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. ஈரவும் முதல்ல தயங்குறாரு. அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இதனால ஈரன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி வேகமா பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க போறதுனால ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஆனா ஹீரோ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நான் இருக்க போறது இல்ல, நாளைக்கே கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, திரும்பி ஃபாரின் போறதுக்காக அப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தம்பியும் ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பாலா சண்டை முட்டி விட்டார்ல, அந்த டெய்லருக்கு பயங்கரமா காயெல்லாம் பட்டிருக்கும். இதனால பாலாவை பிடிச்சி பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. திரும்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாலாவும் யோசிக்கிறாரு. ஒரு கோழி ரொம்ப நேரமா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கோம். இவர் என்ன பண்றாருன்னா, லாரியில இருந்து கோழி விழுந்திருக்கு, யாருனாலும் எத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க இருக்கவங்களுக்கு அந்த கோழி அங்கதான் இருந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த டெய்லருக்கு தெரியாதுல, பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவர் மிஸ் பண்றதுனால எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கிண்டலா பண்றீங்க, எப்படியாவது புடிச்சதுதான் வருவேன்னு கிளம்புறாரு. எப்படியோ இவனை அலைய விட்டாச்சு அப்படின்ற மாதிரி பாலாவும் சந்தோஷப்படுறாரு. இப்பதான் பாலா கிட்ட ஒரு பையன் பேசுறதுக்காக வரான். நாளைக்கு எனக்கு கல்யாணம், அதனால தான் ஃபேஷியல் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏண்டா ஃபேஷியல் பண்ணிட்டு யாராவது வெயில்ல வருவாங்களா? ஃபேஷியல் எல்லாம் போயிடும்டா, நீ என்னோட கடையை பாத்துக்கோ, நான் உன்னோட பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பைக் எல்லாம் வாங்கிக்கிறாரு. இந்த டெய்லரும் எப்படியாவது சேவலை பிடிச்சாகணும்னு நினைக்கிறாரு. அதை பிடிக்க ட்ரை பண்ணி உடம்பு முழுக்க இவருக்கு காயெல்லாம் ஏற்பட்டது. இப்ப அந்த சேவலும் ஒரு வீட்டு வாசலுக்கு வந்துருது. இவர் அந்த இடத்துல வச்சு பிடிக்கிறாரு. ஏன் சேவலை எதுக்காகடா பிடிக்கிற அப்படின்ற மாதிரி அந்த லேடி அடிச்சிடுறாங்க. அப்பதான் அது அவங்களோடதுன்னு தெரிய வருது. இவரை இப்ப கஷ்டப்பட்டு கடைக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. அந்த பாலை இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. அம்பரீஷ்க்கு அந்த பொண்ணு கிடைக்கல, அதனால உடம்பு ஏத்துறதுக்காக ஜிம்முக்கு வந்திருக்காரு. இவர் ஜிம்மை விட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பாபு வந்துடுறாரு.
என் தங்கச்சிக்காகவே ஒரு ஃபாரின் மாப்பிளைய பார்த்திருக்கேன், கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு அம்ரீஷ்க்கு கேட்கிற மாதிரி மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அவ போனா போயிட்டு போறாடா, நீ உடம்பு ஏத்து, நாளையில இருந்து கரெக்டா ஜிம்முக்கு வந்துரு, அதே மாதிரி வரும்போது ஃபீஸும் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி இவரை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, சோமனை பாக்கிறதுக்காக வீட்டுக்கே வந்திருக்காங்க. இவ எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. என்னோட வேலையை நான் ரிசைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணிட்டேன், இதை மட்டும் நீங்க அந்த லேடி கிட்ட தந்துடணும் அப்படின்ற மாதிரி தராங்க. நான் தந்துடுறேமா அப்படின்ற மாதிரி இவரும் வாங்கிக்கிறாரு. வேகமா பாக்கெட்ல வச்சிடுறாரு. அந்த பிளே பாய் அங்கிளும் அம்ரீஷோட வீட்டுக்கு வந்திருக்காரு. உடனே கெட்டப்ப மாத்தணும் அப்படின்ற மாதிரி அம்ரீஷ் வேகமா ரூம்குள்ள போயிடுறாரு. இவர் உள்ள நுழையிறதுக்குள்ள அவர் வேற கெட்டப்க்கு மாறிடுறாரு. வாங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இந்த அங்கிள் என்ன சொல்றாருன்னா, வீட்டுல தொடர்ச்சியா நிறைய கஷ்டங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல, நீங்க தான் பரிகாரம் சொல்லணும்னு சொல்றாரு. இவர் மூலியமா பாபு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அம்ரீஷ் யோசிக்கிறாரு. உங்க வீட்டுக்கும் பாபு வீட்டுக்கும் பொதுவா ஒரு கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்துக்குள்ள நீங்க நினைக்காத அளவுக்கு நிறைய பொக்கிஷம்லாம் இருக்கு, அந்த பொக்கிஷத்தை அந்த பாபு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தான் எடுக்கணும், பாபு அது வரைக்கும் அந்த இடத்துல இருந்து தண்ணி எடுக்காம பாத்துக்கோங்க, அப்பதான் அந்த பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஈர கவலையா இருக்கிறதுனால சரக்கு அடிக்கிறதுக்கு கம்பெனியா அம்ரீஷை கூப்பிடுறாரு. நைட்டு தானே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அம்ரீஷும் சொல்றாரு. இப்ப பாபுவும் கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பிளே பாய் அங்கிள் பேசுறதுக்காக வராரு. நான் தான் போனா போதுன்னு அந்த கிணறை யூஸ் பண்ணிக்க சொல்லி சொன்னேன், இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்காத, எனக்கு மட்டும் தான் அந்த கிணறு சொந்தம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. என்ன திடீர்னு பிரச்சனை பண்றீங்க அப்படின்ற மாதிரி பாபுவும் ரொம்ப கோவப்படுறாரு. ஆனா பிளே பாய் அங்கிள் ஒய்ஃப் நீ தண்ணி எடுத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் ஃபாரின் சரக்கெல்லாம் இவங்க கிட்ட எடுத்து காட்டுறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோ யாருக்குமே தரமாட்டாரு. அவரோட கவலையெல்லாம் சொல்லி இவரே எல்லா சரக்கையும் குடிக்கிறாரு. என்ன இவனே குடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்களும் புலம்பிட்டுலாம் இருக்காங்க. இப்ப டெய்லரும் டயர்டா வீட்டுக்கு கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்பதான் பாலா கடவாசல்ல இந்த பையன் இருக்கிறத கவனிக்கிறாரு. ஏன் இருக்குன்னு கேட்கும் போது பாலா சொன்னதை பத்தி எல்லாம் இந்த பையன் சொல்றான். அந்த பாலா நல்லா உன்னை ஏமாத்திருக்கான், முதல்ல கடையை சாத்திட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனும் சரி கடையை சாத்திட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கடையை சாத்திடுறான். திருடன் சத்யராஜ் ரிலீஸ் ஆகி வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த திருடனால் தானே சின்ன வயசுல இவர் அடி வாங்கினாரு, அந்த கோவத்தினால தான் ஈரனையும் அடிச்சிருப்பாரு. எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம், இன்னைக்கு அவனை என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து ஹீரோவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பாபு காலையில டைம்ல நிறைய தண்ணி எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அவனுக்கு புதையல் கிடைச்சிரும், அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இந்த அங்கிள் யோசிக்கிறாரு. அங்கிளும் இப்போ ஒரு மரத்துல கயிறை கட்டிடுறாரு. வெடிகுண்டோட அந்த கிணத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த கயிறு இருக்கு பாத்தீங்களா, கட்டை இவர் யாடக்கூடமா உள்ள விழுந்துடுறாரு. இவர் விழுந்த போர்ஸ்ல கத்திருப்பாரு. அந்த சவுண்ட் பெருசா யாருக்கும் கேட்கல, ஆனா இந்த பெரியவருக்கு கேட்டது. இந்த டிடெக்டிவ் பெரியவரும் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல செக் பண்றதுக்காக வராரு. யாரோ வந்திருக்காங்க அப்படின்றது இந்த அங்கிளுக்கு தெரியுது. அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும்னா பாம்பை தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி தூக்கி போடுறாரு. இப்ப மேல வந்து அந்த பாம்பு வெடியுது. இந்த பெரியவரும் அந்த போர்ஸ்ல கீழே விழுந்துடுறாரு. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன சத்தம்னு கேக்குறாங்க. விண்கள் கீழே விழுந்துருச்சு போல, தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் பைத்தியம்பா, நம்ம என்ன எதுன்னு தேடுவோம் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் பிரிஞ்சு இந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால அம்ரீஷ்க்கு கால் ட்ரை பண்றாரு. அம்ரீஷ் இவரோட காலை எடுக்கவே மாட்டான். மக்கள் தேடிட்டு இருக்கும் போது இந்த அங்கிளோட ஒய்ஃப் கத்தி அழுவுறாங்க. இதனால மக்களும் என்ன எதுன்னு பாக்குறதுக்கு கிளம்புறாங்க. இவ எதுக்கு அழுவுறா அப்படின்ற மாதிரி அங்கிளும் யோசிக்கிறாரு. இப்ப இந்த தகவல் பீதாம்பரத்துக்கு வருது. பீதாம்பரமும் அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த மனுஷனை வீட்டுல காணோம், ஒருவேளை அந்த லில்லி கூட ஓடி போயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா லில்லி இந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் இருக்காங்க. இப்பதான் பொண்ணு காணாம போயிருக்கிறது தெரிய வருது. அதாவது பாபுவோட தங்கச்சி காணாம போயிருக்காங்க. இப்பதான் அங்கிளோட காலை அம்ரீஷும் அட்டென்ட் பண்றாரு. டே அம்ரீஷ் வந்து காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யோ அந்த இடத்துல புதையெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு என்ன நம்பி வந்துட்டா, நானும் அந்த பொண்ணை கிளம்புறோம் பயன்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. ஈரன் அங்கிளுக்கு தெரியாம தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பஸ் வந்தா கிளம்பி போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்பதான் அந்த இடத்துல யாரோ நடந்து வர மாதிரி உங்களுக்கு தெரியுது. இவங்களும் வேகமா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு குட்டி தான் நடந்து வந்திருப்பாரு. இப்ப இவங்க ஒளிஞ்சிருக்காங்கல்ல, இது தெரியாம ஹீரோ இந்த இடத்துக்கு வராது. அந்த சத்யராஜ் தான் ஒளிஞ்சிருக்கான் போல, அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி கட்டி எடுத்து அட்டாக் பண்றதுக்காக வராது. இவர் பக்கத்துல வரும்போது தான் ஹீரோயின் தான் அங்க இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாலா பண்ண விஷயத்தால தானே குட்டி அடி வாங்கினாரு, அதனால பாலாவோட கடை எரிஞ்ச மாதிரி செட்டப் பண்ணான்னு நினைக்கிறாரு. அதனால கரண்ட் கனெக்ஷன்ல ப்ராப்ளம் வர மாதிரிலாம் இவர் செட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. பாலா நம்மளை ஏமாத்தி நிக்க வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பையனும் கோவத்துல இருப்பான். இப்ப வீட்டுல இருந்து பாம்பை எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த பாம்பை தூக்கி கடையில போடுறான். இப்ப கடையில ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. அந்த பிளாஸ்ட் சத்தத்தினால ஹீரோனும் பயத்துல வேகமா ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்பதான் இவங்க ரெண்டு பேருமே மனசை விட்டு பேசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் தான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறாரு. குட்டிக்கு எதுவுமே ஆயிருக்காது. இப்ப குட்டியும் இந்த பையனும் சேர்ந்து இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் சவுண்ட் கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
பீதாம்பரம் இந்த வழியா தான் வருவாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க, சீக்கிரமா அணைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது பாலாவோட கடை தானே, அவனுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க. பக்கத்து கடைலாம் எரிய ஆரம்பிச்சிட போது, சீக்கிரமா அணைங்கன்னு சொல்றாரு. அதனால மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க கிணத்தை நோக்கி வந்துடுறாங்க. அங்க இருந்து தண்ணி எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இவங்க 2 பேருமே ஒளிஞ்சிருப்பாங்க. இத ஒரு நபர் பாத்துறாரு. இப்ப இவங்களும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல எந்திரிக்கிறாங்க. நீங்க 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் கேக்குறாங்க. இப்ப மாமாவும் 2 பேர் மேலயும் கோவப்படுறாரு. நீங்க பண்ண காரியத்தை ஊர் மக்கள் எல்லாம் பாத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னோட மருமகளை யாரா கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி ஈர கிட்ட கோவப்படுறாரு. என் மருமகளை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிற சரிதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஈர சரின்னு ஏத்துக்கிறாரு. ஈரனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஈரனுக்கு ஈரவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா ஈரன் இதே ஊர்ல இருப்பாங்கல்ல, அப்பதான் நம்ம நிறைய காசெல்லாம் அடிக்க முடியும்ன்றதுக்காக தான் மாமா இவ்வளவு மெனக்கெட்டு இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை எல்லாம் பிளான் பண்ணிருக்காரு. இப்பதான் இந்த இடத்துக்கு சோமன் நடந்து வந்துட்டு இருக்காரு. சோமனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஈரனுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது. ஐயோ, நான் ரெசிக்னேஷன் லெட்டர் ஆல்ரெடி குத்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்கிற மாமா ஷாக் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப சோமனும் ஈரனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஒரு லெட்டர் தந்துட்டு போனீங்கல்ல, தெரியாம பாக்கெட்லயே வச்சிட்டேன், என் ஒய்ஃபும் துவச்சிட்டா, வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. நீங்க திரும்பி தந்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல, நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சரின்ற மாதிரி சோமனும் இங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்ல நிறைய முட்டாள்தனம் இருக்கதான் செய்யுது. இதெல்லாம் சமாளிச்சு இதுக்கப்புறமும் நான் தான் இந்த ஊரோட பிரசிடென்டா இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஈரனோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இதோட இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.